Welcome to Week of Vibes. நாங்க இப்போ ஹொன்னாவரல இருந்து Day 4 எங்க போறோம் சொல்லல. நேத்து லாஸ்ட் வீடியோல சொன்ன ஞாபகம் இருக்கா? வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போக போறோம். அந்த இடத்த பத்தி பெரிய பாட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே தான் போக போறோம். வழி தெரியாது, அதனால வெயிட்டிங். எஸ், ஆளுங்க வராங்க பின்னாடி. ஸோ வெயிட்டிங். சரி, அது வரைக்கும் எதனா பேசின்னு இருக்கலாம். நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசலாம். கணக்கு பண்ணுறா எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. வந்துட்டு இங்கே நிறைய பேர் வந்துட்டு கொங்கனியில் பேசுகிறாங்கோ. ஜாவன் சலே வட்டாடா ஆளுவா கிட்ட கடி எதை கடிக்கணும் கிளம்பிட்டாங்க. கிட்ட கடி கூட எனக்கு தெரியும். என்னது நமக்கா இந்த காலத்து பசங்களாம் அப்படிதான். கைத்தக்காரங்க கைத்தா, நான் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன். நான் இருக்கிறேன். நீ தூங்கும் போது தாயாகவும் ஏங்கும் போது பாயாகவும். சரி சரி, நீ தூங்கும் போது பாயாகவும் ஏங்கும் போது தாயாகவும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் சகோதரி. She is soga mood. He is irritating mood. He is gaming mood. இவங்க டேப்லெட் இல்லை அப்படின்னு சொல்ற ஹாப்பி மூட். இவங்க இட்லி வடை சாம்பார் கெச்சிச்சுன்ற சந்தோஷத்துல இருக்காங்க. இவங்க சிடு மூஞ்சி எல்லாம் இல்லை, ஹாப்பி மூட். அவனா இரிட்டேட்டிங் மூட். ஸோ நாம குடும்பமா எல்லாம் இரிட்டேட்டிங், எல்லாம் ஹாப்பி, எல்லாம் ஃபன் மூட் எல்லாமே சேர்ந்து இப்போ சாப்பாடு சாப்பிட இங்கே வந்திருக்கோம். இப்போ சாப்பிட்டு போகிறதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம்ட்டு சீரியஸாக தெரியாது. இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ காட் செக்ஷன் உள்ள வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போக போகிறோம். ஐயோ, இப்போ ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் கவுண்ட் மூஞ்சில தெரிஞ்சிருச்சு. இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பேக்லயே ஃபாலோ பண்ணலாம். ப்ளீஸ். ಏನ್ ಮೂಡ್ ನಿಮಗೆ? ಚಿಕ್ಕಿ ಮೂಡ್. ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಆಫರ್. ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಕೊಂಕಣಿ ಕಲಿತೀನಿ. ಕೊಂಕಣಿ ಕಲಿಯಂಗಿದ್ರೆ ಬೇಡ. ಓಕೆ, ನಾ ಕೊಂಕಣಿ தெரியாது எனக்கு. ಇದಕ್ಕೆ ಆಲ್ಮೋಸ್ಟ್ 60% ಬರುತ್ತೆ. ನೀವು 60% ಬರೋದು ಮತ್ತೆ 10 ವರ್ಷ ಬೇಕಾಗುತ್ತೆ. ಫ್ಯಾಮಿಲಿயோட ಫನ್ பண்றேனோ இல்லையோ பர்ஃபெக்ட்டா ஃபைட் பண்றேன். கீழே வச்சு சாப்பிட்டுன்னு அது கியூட்டா. இவன் எதிர்றான் பாத்தீங்களா? நான் குடுக்கல பின்னால போறீங்க. பாத்தியா? ஏன் வர மாட்டேங்கற? அக்கா கிட்ட ಅದಕ್ಕೆ ಇದು ಬೇಕು ನೀನು ಬೇಡ ಇದೆಲ್ಲ ಮಾಡಬಹುದು. அது கொடுங்க, அது பிரெக்னென்ட் ஆகுது. சரி, என்ன பண்றீங்க? இந்த ஆளத்தை பாரு இப்படி இருக்குல்ல. कोई पब्लिक आउट में இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. பயங்கரமான விஷயம். நம்ம வண்டியிலே இடிச்சிட்டு நாங்க கீழே வந்துட்டோம். ஏன்னா இந்த இப்போதான் கா விழுந்திருக்கே, கொஞ்சம் மூச்சு வாங்கு. இங்க ரோடு சரியில்லை. ஸோ நம்ம கார் ஃப்ரண்ட்ல போயிட்டு இருந்துச்சு, நம்ம பைக் பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு. நாங்களே நம்ம வண்டி இடிச்சிட்டோம். சரியான அடி. ஆனா ரொம்ப பெரிய அடி கிடையாது, சேஃப். ஓகேவா? ரொம்ப பெரிய அடி. ಇದು ಕೂಡ ಹೋಗಿದೆ ಒಳಗಡೆ. ಕಾರ್ ದ ಡೆಂಟ್ ಆಯ್ತು. ಅದೊಂದು
ವ್ಯಾಕ್ಯೂಮ್ ತರ ಬರುತ್ತಲ್ಲ ಅದು ಇಟ್ಕೊಂಡು ಹಿಂಗೆ ಎಳಿಬೇಕು. ஏன் இன்ஸ்டாகிராமில் நோடுதா? இது ஹீட் பண்ணும். ஆனா இவங்க 2 பேரும் தான் ரொம்ப பதறிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட்டை பார்த்துருக்காங்க அவங்க. ஆனால் அவங்க பசங்கள்தே பார்த்துட்டு பண்ணிட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டு அவங்க பசங்கள்தே. ஆக்சுவலாக அவங்கெல்லாம் காரில் போயிட்டு இருந்தபோது நாங்கள் பின்னாடி போகும்போது பிரேக் அடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்துட்டு பஸ்ஸு, இந்த பக்கம் வந்துட்டு லாரி நின்றுட்டு இருந்துச்சு. எங்களால் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியலையா, அதனால நாங்கள் ஜாலியாக கீழே விழுந்து அடி வாங்கிட்டோம். தொடையில காட்டன் கொடு. சரி காரில் கட்டு. நீ வச்சுருந்தா நீ வைக்கணும். போதும் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்டாது, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் காட்டி செக்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது. வந்துட்டு அடிபட்டிருக்கு சரியா. ஆனால் வந்துட்டு ரொம்ப பெரிய அடியெலாம் கிடையாது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோலாம் அடிப்படல. ஸோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் எங்கெல்லாம் அடிபட்டு.